தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, காலை ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே, ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற நாள். எனவே இந்த நாளிலே உங்களை இந்த ஆராதனை தொடர்ந்து பார்க்குற பிள்ளைகளை உங்கள் பாடுகளை அவர் பாடுகளோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடுகள் வெற்றி பெற்ற பாடுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வழியில் முடிஞ்சிடல, அவர் உயிர்த்தெழுந்தார். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கஷ்டங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம், உங்கள் மனதில் இருக்கிற கவலைகள், நீங்கள் மனதில் சுமந்திருக்கிற வலிகள், பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாடுகளோடு இணைச்சிருங்க. அவர் வெற்றி பெறுகிற பொழுது இதுவும் வெற்றியாக மாறும். அவர் விடுதலை தருகிற பொழுது உங்களுடைய பாடுகளும் விடுதலையாக மாறும். அவர் உங்களை போன்றே வாழ்ந்தவர் தான். உங்கள் வலிகளை அவர் அறிவார், உங்கள் வேதனைகளை அவர் அறிவார், உங்கள் கஷ்டங்களை அவர் அறிவார். எனவே அதான் அவர் பேசுகிற கடைசி 7 வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு தர ஆசைக்கிறேன். முதலாவது வார்த்தை, பிரியமான அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் பேசிய லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். Father, forgive them, for they do not know what they are doing. யாருங்க இதை சொல்ல முடியும்? இவங்க தான் என்னை கொல்ல போறாங்க, என்னை கொண்டு இருக்கிறார்கள், என்னை அணுவா சித்திர பண்றாங்க, நான் தான் என்னை கையளிக்கிறேன், ஆனால் அது வலிகள் நிறைந்தது அல்லவா, என்னை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறார், உங்களையும் மன்னிக்கிறார், என்னையும் மன்னிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் கடைசியா பேசின 7 வார்த்தை மறிக்கிறதுக்கு முன்னாடி, மன்னிச்சேன், நீ மன்னிப்பாயா, நீ மன்னி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவர் பாடுகளை தியானிக்கிற வேலையில் இன்னைக்கு பாருங்க, வெளியில நின்று வெயில்ல நின்று அவர் பாடுகளை நம்ம தியானிப்போம். சிலுவை பார்த்து அங்கங்க நடந்து கொண்டிருக்கோம் மதிய வேலையில, பிற்பகல் வேலையில. எனவே இந்த வலிகளோடு வேதனைகளோடு அதை பார்க்குற வேலையில அதை எல்லாம் கடந்து உங்களுக்கு எதிராக செஞ்சவங்களை மன்னிங்க. அதுதான் ஆசீர்வாதம். எல்லாம் ரொம்ப வேதனையெல்லாம் பாணி கஷ்டப்பட்டீங்களே, ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ம மன்னியாமல் இருப்போமே. ஆனால் இந்த 40 நாள் நோன்பும் அந்த பாடுகள் ரத்தமெல்லாம் வீணாய் போயிடும் நம்ம வாழ்க்கையில். எனவே மன்னிப்போம். 2வது வார்த்தை, மரிப்பதற்கு முன்பாக பேசிய 2வது வார்த்தை, லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 43வது வார்த்தை, நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். கடைசி நேரத்தில் கூட ஆசீர்வாதம், கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரை மன்னிப்பு தருகிறார் நண்பர்களே. எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளை, நீ இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய். கல்வன் நல்ல கல்வனாய் மாறினாய். கல்வன் தான் அப்படின்னா நல்ல கல்வன் என்றால் மனமாற்றம் அடைந்த கல்வன். ஆமாங்க, நிறைய நேரத்தில் நம்மளுடைய பாவம் தான் காரணம், நம் தவறுகள் தான் சிலவற்றுக்கு காரணம், நம்ம தான் அவர்கிட்ட போகாம இருக்கிறோம், அதுதான் காரணம். ஆனா ஒரு கணத்துல மாறிடுங்க. சிலுவையில் நீங்க பார்க்கிற பொழுது, இன்றைக்கு அவருடைய பாடுகள், இன்னைக்கு ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிற பொழுது, அவரை தேடுகிற பொழுது, பிரியமானவர்களே, அந்த ஒரு கணத்துல மாறிடும். கேட்கிறான், அப்பா அப்பா என்னை நினைவு கூறுங்கள். அவ்வளவுதான், அந்த வார்த்தையினுடைய சாரம் அவ்வளவுதான். அப்பா அவன் சொல்கிறார், நீ என்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பான். அந்த பாக்கியத்தை அந்த கணத்தில் அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, எப்பயுமே அவர் தேடி வந்துடணும் லைஃப்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குருத்து ஞாயிறுக்கு ஆக மட்டும் இல்லை, இந்த வெள்ளிக்கிழமைக்கு மட்டும், ஈஸ்டருக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதுமே அவர்கிட்ட வந்துடணும். என்ன, எப்படி வர்றது ஃபாதர்? பாவ சங்கீதத்துக்கு போ. நீ பாவ சங்கீதத்தில் கேட்ட உடனே கிடைக்கும் என்பதற்கு அடையாளம் தான் இது. அவர் பேசிய, மரிப்பதற்கு முன்பாக பேசிய 3வது வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. 3வது வார்த்தை, அம்மா இதோ உன் மகன். தனது அன்பு சீடரை பார்த்து, இதோ உன் தாய். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வார்த்தை. எவ்வளோ பிரிவினை சகோதரர்கள், மாதாவை தப்பா பேசுறது, தப்பறையான கொள்கையை பரப்புவது, அவங்களுக்காகலாம் மாதா ஜபிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்கெல்லாம் இவ்வளோ மாதாவை தப்பா பேசிட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கான மன்னிப்பை மாதா ஜபித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கும் தாய் மரியா தாயாக இருக்கிறார். ஏனென்றால் இதன் மூலமாக அங்கு நிற்கப்படுகிற அந்த அன்பு சீடர் யோவான் கிறிஸ்தவர்களுக்கான அனைவருக்கான ஒரு சீடராக நிற்கிறார். நம் சார்பாக நிற்கிறார். யாரெல்லாம் இயேசுவின் சீடர்களோ, யாரெல்லாம் அவரிடம் போகிறோமோ, யாரெல்லாம் அவரிடம் கும்பிடுகிறோமோ, யாரெல்லாம் அவரை நாடுகிறோமோ, அவர்கள் அனைவருக்கும் அன்னை மரியா தாயாய் மாறிய கணமது. திருச்சபையின் தாயாக, ஆன்மீக தாயாக யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அன்னையாக மாதா மாறிய தருணம் இது. அதனால்தான் ஜெபமாலை நீங்க ஜெபிக்கிற பொழுது அப்படி ஆசீர்வாதம், நீங்க ஜெபமாலை இறைஞ்சி கேட்கிற பொழுது அப்படி வல்லமை.
அவ்வளோ பேர் தப்பாக பேசுகிறாங்க. மாதாபு தவறான கொள்கையை. பிரியமான பிரிவினை சகோதரர்கள், ஒருவேளை அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனமாறுங்கள். இயேசுவே அந்த கடைசி கணத்தில் கூட தன் தாய்மரியா தனியாக இருப்பதை பார்த்து தன் சீடரிடம் அவரை இணைத்து வைத்து அவரை பார்த்துக்கொள் என்று சொல்கிறார். அவர் பார்த்துக்கோன்னு சொன்ன அந்த மாதாவை, அவர் சீடர்ன்ற பெயரில் இருக்கிற நீ பிரிவினை சகோதரனே சகோதரியே, நீ உங்களை பார்த்துக்காம மாதாவை அவதூறு பேசுகிறாயே, அது அவருடைய பிள்ளைக்கு பிடிக்குமா? மாதா பத்தி தப்பானதை போதிக்கிறாயே, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதை நீ தவறாக பேசி கொண்டிருக்கிறாயே, நீ ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்து நீ ஒன்று அது வேற மாதிரி அதை போதிச்சு உன்னுடைய நற்செய்தியை பரப்பி கொண்டு மாதா பத்தி தப்பா பேசி மக்கள் இழுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் செய்கிற எனக்கு பிரியமான என் அன்பு பிரிவினை சகோதரனே சகோதரியே, மனமாறு. எப்ப வேணாலும் அவர் திரும்பிடலாம் அவங்க பக்கம். மனம் மாறிடுங்கள் நண்பர்களே. அன்னை பற்றி தவறாய் பேசுவதை நிறுத்துங்கள் பிரியமானவர்களே. இயேசு பேசிய 4வது வார்த்தை, மரிப்பதற்கு முன்பாக அவர் பேசிய 4வது வார்த்தை, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். மத்தேயு செய்தி 27வது அதிகாரம் 46வது வார்த்தை. தனிமைங்க. எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. வலி, உலகத்தினுடைய வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். துரோகத்தை அனுபவித்தவர், மறுதளித்தார், கண்ணு முன்னாடியே மறுதளித்தார் பேதுரு. யூதாசு காட்டி கொடுத்தார். இப்ப வலியோடு வேதனையோடு இருக்கிறார். அப்போ கேட்கிறாரு, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். எனவே பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது என்றால் இயேசுவினுடைய இந்த உலகத்தினுடைய வழி. திருப்பாடல் 22 கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றியதை குறிக்கிறது. fulfillment of the scripture. ஆண்டவர் தனக்கு அனுப்பப்பட்ட பணியை நிறைவு செய்கிறார். பிரியமான இறைவர்களே, இயேசு பேசிய 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறது. யோவான் செய்தி 19வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை மனிதத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இன்றைக்கும் தாகமா இருக்கிறாருங்க. அன்றைக்கு கல்வாரியில மட்டும் இல்லை, இன்றைக்கும் தாகமா இருக்கிறார். என்ன? நம்ம ஆத்மா தாகத்தில் இருக்கிறார். ஐயோ என் பிள்ளை வராம போயிட்டு இருக்கானே, ஐயோ உங்களுக்கு தவறான நம்பிக்கையில் இருக்கிறானே, கத்தோலிக்க திருச்சபையை விட்டு விலகி இருக்கிறானே, இவன் பூசைக்கு வராம இருக்கிறானே, இவன் பிள்ளை மறைக்கல்விக்கு வராம இருக்கிறாங்களே, இவங்க அன்பிய கூட்டத்துக்கு போகாம இருக்கிறாங்களே, இவங்க ஜோமால ஜெபிக்காம இருக்கிறாங்களே, இவங்க பைபிள் எடுத்து வாசிக்காத குடும்பமா இருக்கிறது குடும்பம். நான் தாகமா இருக்கிறேன், என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டு இருக்கான்ற தாகம். அன்றைக்கு அந்த வலியிலே கொடுமையின் உச்சத்தில் இருந்த தாகம் இன்றைக்கு ஆன்மீக தாகமா. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு தாகமா தான் இருக்கிறாய். அன்னைக்கு நம்மளால தண்ணி கொடுக்க முடியலல்ல, ஏன்னா இது அன்னைக்கு நடந்தது. ஆனால் இன்னைக்கு கொடுக்க முடியுமே. எப்படி? அவர்கிட்ட போகும் பொழுது அவர் நிறைவடைவார். நீ கோயிலுக்கு போற, வாசல்லே நிக்கிறியே, அவர் தாகமா இருக்கிறார். அவனுக்கு புரியலையா? நீ அன்பி கூட்டத்துக்கே போகாம அன்பி கூட்டத்தை பத்தி எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கிறியே, அவர் தாகமா இருக்கிறார். உனக்கு புரியலையா? நீ ஆலயத்தில் பங்கேற்காம நல்ல பாவம் செய்து திருப்பலி காணாம நீ குருமார்களையும் ஆலயத்தையும் தவறா பேசிட்டு இருக்கிறியே, குறை பேசுறதுக்காக கோயிலுக்கு போறியே, அவர் தாகமா இருக்கிறார். உனக்கு விளங்கலையா? மனம் மாறு மகளே, மனம் மாறு மகனே. இயேசு பேசிய 5வது வார்த்தை தாகமா இருக்கிறது. தாகத்தை தனித்து விடுவோம். 6வது வார்த்தை எல்லாம் நிறைவேறியது. 18வது அதிகாரம் 30வது வார்த்தை எல்லாம் நிறைவேறியது. The fulfillment of the scripture. அவருக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டது. அந்த பணியை அவர் முடித்திருக்கிறார். ஆண்டவர் பின்னாடி கூட நீ இருந்தால் நீயும் முடிப்பாய். உன் வாழ்க்கையிலும் படியை நீ முடிப்பாய், வெற்றிகரமாய் முடிப்பாய், ஆசீர்வாதம் முடிப்பாய். இயேசு முடித்தார். தன் தந்தையோடு அவர் இருந்தார். பிரியமான மகனே மகள், அவரோடு இரு. எனவே 7வது வார்த்தை, தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். லூக்கா செய்தி 23வது அதிகாரம் 36வது வார்த்தை டோட்டல் சரண்டர். ஆண்டவர் தன்னை முழுமையாக கையளிக்கிறார். the climax. தன் பணியை நிறைவு செய்து தன்னை முழுமையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. காலையில் எழுந்த உடனே அது செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட முழுமையாய் ஒப்பு கொடுத்தா தன் பணியை முடிச்சுட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறா. உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டீங்க அன்பர்களே. பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைபிள் ஏன் வாசிக்க போற? ஆண்டவர் இதெல்லாம் பண்ண போறதுதான் பிரச்சனை. முழுசா அந்த வார்த்தையான இரவிட்ட வச்சு நான் பைபிள் வாசிக்கிறேன். நீங்க நன்மை வாங்க போறதுக்கு முன்னாடி, பூசைக்கு போறீங்க, நன்மை வாங்க போறதுக்கு முன்னாடி எதுக்காக நன்மை வாங்குற? அப்ப நீங்க அந்த பவனியில நிற்கும் போது, நன்மை வாங்கறதுக்கு லைன்ல நிற்கும் போது, எந்திரிச்சு வரதுக்கு முன்னாடியே இல்லை கோயிலுக்கு போன உடனே, நான் திவ்ய நற்கரை வாங்க போறேன், இதெல்லாம் எனக்கு மாறணும், நம்பிக்கையோடு வாங்குறேன், எனக்குள்ள வந்திருக்க ஆசீர்வதிங்க, ஒப்பு கொடுங்க. எனவே ஆண்டவர்
பாடுகள் பட்டார். நம்ம வாழ்க்கையில் பாடுகள் தான் இருக்கும். ஆண்டவர் இறந்தார், ஏன் நம்மளும் கஷ்டங்கள் கவலை இருக்கலாம். அவர் உயிர்த்தெழுந்தார். நீயும் நானும் ஆசீர்வாதத்தில் வருவோம். எனவே அவர் கோயிலுக்கு போங்க, ஆண்டவருடைய பாடுகளை தியானிங்க. மீண்டும் சொல்கிறேன் பிரியமான இறையுறவுகளே, கோயிலுக்கு போங்க, ஆண்டவருடைய பாடுகளை தியானிங்க. மீண்டும் சொல்கிறேன், கோயிலுக்கு போங்க, அவர் பாடுகளில் உங்களுடைய பாடுகளை கரைத்து கொள்ளுங்க. அப்பா நன்றி, வல்லவரே நன்றி. வல்லமையான வெள்ளிக்கிழமை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். அவர் பெயரில் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். பிரியமான பிள்ளைகளை, தலைவணங்கி இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை. அன்பர்களே, இன்றைக்கு ஆலயத்தில், சில ஆலயத்தில் 1:30 மணிக்கு, சில ஆலயத்தில் 3 மணிக்கு, சில ஆலயத்தில் மாலையில் சிலுவை பாதைகள் நடக்கும். எனவே வழிபாடுகளுக்கு கோயிலுக்கு போங்க. மீண்டும் சொல்கிறேன், கோயிலுக்கு போங்க. முடிந்தால் அவங்க வீட்டில் போக முடியாமல் இருக்கிற, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற நபர்களையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு போங்க. அவர் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் தேவைகள் விண்ணப்பம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.